என்னடா ரெடி ஆகுறியா இல்ல த்ரோ பேக் Thursday ப்ரிப்பேர் பண்றியா? என்னது கிரே ஹேர்ஸ் ப்ரோ, உடனே சரி பண்ண பாரு. என்ன கிரே ஹேர்ஸா? கிளம்பி ஃபிட்டிங் தானே இருக்கு. என்ன டைம் அவுட்டா? ஐயோ இல்ல, டீனா ட்ரஸ்ட் Garnier Black Naturals. சூப்பர் குயிக் நேச்சுரல் லுக் பிளஸ் ஹேரும் சாஃப்டா இருக்கும். The glow up weekend. ரொம்ப ஃபாஸ்டா, நிஜமாவே நேச்சுரலா இருக்கு. அப்பாடா, இப்போதான் என்ன மாதிரி இருக்கேன். டென்ஷன் இல்லாத வெர்ஷன், யங்கர் வெர்ஷன் ஆஃப் யூன்னு சொல்லலாம். இனிமே இந்த லுக்கை நான் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அப்ரூவ் பண்ணுவேன். தேங்க்ஸ் டு கார்னியர். அப்புறம் என்னோட இன்னொரு ஸ்டைலிஷ். இப்போ ஸ்டைலிஸ்டும் நான் தான், சேவியரும் நான் தான். போலாமா? டைம் ஆச்சு. ஓகே. ட்ரஸ்ட் Garnier Black Naturals. Quick, natural and effortless. நீ வந்து பிடி ஓடியம் வந்து ஊர்ல இருந்தேன்னு சொல்லி உனக்காக உங்க அம்மா பிளேஸ்ல நான் தான் போய் அட்டன் பண்ணி அந்த ரிப்போர்ட் கார்டு இருக்குல்ல பாப்போம், அது வாங்கினேன். ஓகேங்களா? அவங்க மேம் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா படிப்பும் நல்லா படிக்கிற, சூப்பரா படிக்கிற, மேக்ஸ் எல்லாம், இந்த பிரெஞ்சு மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? நான் வந்து இவ்வளோ நாளா இந்த வீட்டில் இருக்கிறேன், இவனோட சித்தியா நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட என்கிட்ட அவன் வந்து டவுட் கேட்கவே இல்லை. அதனால் என்னை பத்தி தோணலையா? என்னை பார்த்தா வந்து ஃபேஸ்லயே வந்து பிரெஞ்சோட கலை எழுதி ஒட்டி இருக்கு. இவட்ட கேட்கணும்னு எனக்கு தோணலையாடா? நீங்க ஃபெயில்னு நினைச்சாதான் கேட்கல. பாப்பு உண்மையா தெரிஞ்சு போச்சு பாப்பா உனக்கும். ஏன்டா இவ்வளவு சத்தமா சொல்றது? பாப்பு உண்மையா தெரிஞ்சு போச்சா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் வந்து ஸ்டேட் 3rd பிரெஞ்சுல. என்ன நீ ஆவுனா ஸ்டேட் 2nd ஸ்டேட் 3rd, சைக்கிள்னா ஸ்டேட் 2ndங்கறீங்க, பிரெஞ்சுனா ஸ்டேட் 3rdங்கறீங்க, புரியல எனக்கு. நீங்க அப்ப நம்பர் ஸ்டேட்ல வேற யாருமே இல்லையா? 2-3 பேர் தான் இருந்தாங்களா? என்ன பிரெஞ்சுல ஸ்டேட் 3rd பாப்பு, பிரெஞ்சுல ஸ்டேட் 3rd, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இந்தியால 2nd. என்னமா என்ன என்ன பார்த்தா என்ன தோணுது எனக்கு புரியல. காதுல எல்லாம் பூ வச்சாச்சு ஆல்ரெடி. ஓ அப்ப நீங்க சரி, நான் வேணா ஒன்னு பண்றேன். என்ன? நான் வந்து என் வீட்டுக்கு கால் பண்ணி நான் பிறந்த வீட்டுக்கு கால் பண்ணி எனக்கு சர்டிபிகேட்லாம் போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றேன். அப்ப நீங்க நம்புங்க. சர்டிபிகேட் இருக்கா இல்லையோ? சர்டிபிகேட் இல்லனா அப்ப நம்ப மாட்டீங்க. நம்ப முடியாதுல்ல. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீவிர விசாரிக்கிறது. என்னது? தீவிரவாதியா? தீவிரவாதி இல்லம்மா, நல்லா டீட்டெயிலா விசாரிக்க சொல்றாங்க, அவ்வளவுதான். சும்மா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஸ்டேட்ல 2nd, ஸ்டேட்ல 3rd, டிஸ்ட்ரிக்ட்ல 1st, கண்ட்ரில 2nd. என்ன புரியல எனக்கு. ஹலோ, என்னோட சர்டிபிகேட் கொஞ்சம் அனுப்ப முடியுமா? போட்டோ என்ன சர்டிபிகேட்ஸ் கேளுமா? பிளட் டெஸ்ட் எடுத்து அனுப்பிச்சிட போறாங்க. என்னோட நான் வந்து இது மாதிரி என் டேலண்ட்லாம் இவங்களுக்கு சொன்னா புரியாது. என்னென்ன சர்டிபிகேட்ஸ் இருக்கு அவங்களுக்கே புரியாது பேசுறவங்க. இன்னும் 5 நிமிஷமா வந்துற சர்டிபிகேட். அதுக்கப்புறம் என் காலெல்லாம் விழுவானா, பட் மன்னிப்பு கேட்டா போதும். மில்க் டீ, இதில் ஒன்று பெருசு ஒன்று சின்னது, ஒரு ஸ்கூப் டேப்பியோக்கா, ஒரு ஸ்கூப் ஸ்ட்ராபெரி கோகா, 2 கிளினிக். பாப்பு ரொம்ப சவுண்டா இருக்கு. என்னோட மார்க் ஷீட் வந்துருச்சு. காமிங்க. அது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான அதிசயங்கள் என்னை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. அது என்னது? எவ்வளவு மார்க்ஸ்? நான் சொல்ல மாட்டேன், வெறும் காமிக்க தான். என்ன போன் தவறுது? நல்லா பாத்துக்கோங்க. அம்பத்தூர் ஜோனல் கேம்ஸ் சர்டிபிகேட் ஆஃப் மெரிட், ஆர்ஜே ஆலியா மானசா, சைக்கிள் ரேஸ் 1st பிளேஸ். சைன் பாத்தீங்களா?
ஜோனல்லேருந்து. அப்புறம் பாருங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்போர்ட்ஸ் ஆர்ஜே ஆலியா மானசா. ரோட் சைக்கிளிங் செகண்ட், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட். நானு எல்லாம் உண்மைதான் போல இருக்குடா. எவ்வளவு பேர் சைக்கிள் ஓட்டுனாங்க? அப்படிலாம் சொல்லாத. 2 பேர் தான் ஓட்டிக்கலாம் சைக்கிள். பாப்பு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசரே சைன் போட்டு நிரமிச்சிருக்காரு. நிரமிச்சிருக்காரா? நியமிச்சிருக்காரு. என்னன்னு? நீ தான் செகண்ட் பிளேஸ். அச்சோடா. ஓகேயா? அப்புறம் ஃபர்ஸ்ட் இத காமி. பாப்பு ஃபெயில் எல்லாம் இல்ல. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நான் தமிழ்ல எடுக்கல, பிரெஞ்சு படிச்சிருந்தேன் அப்போ. அது வந்து 200க்கு 194 ஸ்டேட் தேர்ட். நான் எடுத்த போது 194 ஸ்டேட் தேர்ட் தான். ஷாக். இப்போ வேணா 198 எடுத்தா ஸ்டேட் தேர்ட் சொல்லலாம். நான் அப்போ வந்து 194 ஸ்டேட் தேர்ட் தான். அதனால தான் சொல்றேன், நீ வந்து உன் சித்தி கிட்ட கேக்குற அப்படிலாம் வெக்கப்படாத, சரியா? என்ன டவுட் உனக்கு இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்ல யூ கேன் ஆஸ்க் மீ எனி டைம். இப்போ அவ பேசலாம். நம்ம தான் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லங்க, வேற ஏதாச்சும் இருக்கா? ஆமா, இன்னொன்னது இங்க பாருங்க இங்கிலீஷ்னு இருக்கா. நீங்க என்னோட இங்கிலீஷை பார்த்து நீங்க கலாய்ச்சி தான் நான் வந்து பார்த்துருக்கேன். நீங்க இங்கிலீஷ் படிப்பீங்க, ஓகே, பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பேசுவீங்களா பாப்பு? ஃபர்ஸ்ட் என்னோட மார்க் பாருங்க. ரைட்டிங் ஸ்கில்ஸ் இங்கிலீஷ் ஓகேயா 172 200க்கு. வாவ். I know everything. சயின்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பாப்பு என்னோட குரூப். சரி, ஃபர்ஸ்ட் குரூப். அதனால 200க்கு 181. படிக்கிற பொண்ணாமா நீ? இவ்வளவு நாளா அத தான் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க தான் நம்ப மாட்டீங்க. அச்சோடா, என்னோட ஃபேஸ்ல அந்த லுக்கே இல்லன்றீங்க. இப்ப ப்ரூவ் பண்ணிட்டீங்களா பாபு? இப்ப நான் நம்புறேன். நம்புறீங்களா? இருங்க, இன்னும் முடியலையா? N5 சர்டிபிகேட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இருக்கா? இங்க பாருங்க ஆர்ஜே ஆலியா மானசா. என்ன ஜாப்பனீஸ்ல போட்டு ஒண்ணும் புரியல. இங்க இருக்கு பாருங்க, this is to certificate has passed the level and இந்த ஜப்பான் ஃபவுண்டேஷன் பாபு ஜப்பான் ஃபவுண்டேஷன் இருக்காங்கல்ல, ஜப்பான் எஜுகேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் சர்வீஸ்க்கு இந்த பிரசிடென்ட் வந்து சைன் தாங்க, ஸ்டாம்ப் தாங்க சைன். அப்படியே பிரசிடென்ட் ஆஃப் ஜப்பான் ஃபவுண்டேஷனே வந்து என்ன வந்து அங்க கூப்பிட்டு இருக்காங்க. ஜப்பான்ல கூப்பிட்டா ஹோ, சாக்கி சான் கூப்பிட்டா ஹோ. ஐயோ யோ, இந்தியா செகண்ட். அதோட இதுதான் இது, சர்டிபிகேட் தான் இது. ஐ அப்ரிஷியேட் யூ. சீரியஸ் ஜோக்ஸ் அபார்ட், அப்ரிஷியேட் பண்ண கூடாது. நீங்க ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஒரு பபிள் டீ வாங்கி தரேன், வாங்க போலாம். முடியலையா? இங்க இருக்கா ஆலியா மானசா ஆர்ஜே 10th ஸ்டாண்டர்ட். ஓகேயா 500க்கு 423. அடேங்கப்பா. மேக்ஸ் எல்லாத்துலயும் 92 தான். 92வே எடுத்துட்டு இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்றேன். இன்னும் நம்ம போடல. 5 வருஷம் முன்னாடி சயின்ஸ் சொல்லி தர ஃபெயில் ஆனேன். இல்ல ஒரு நிமிஷம் என்னமோ நடந்திருக்கு. வாங்க என்னன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பாபு, என்ன கேட்டுருவோம். என்னது? 40 மார்க்ஸ் எக்ஸாம்க்கு 21 வாங்க வச்சாங்க 5 வருஷம் முன்னாடி. சயின்ஸ் சொல்லி கொடுத்தது ஆலியா மானசா அவர்களே. நான் நல்லா சொல்லி கொடுக்கும்போது வேணாமா சொன்னா, இந்த மாதிரி புரிதலா எனக்கு யாருமே சொல்லி கொடுத்தது இல்ல அப்படின்னா. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கால் பண்றாங்க, அவங்க மம்மி கால் பண்றாங்க. அதுல நீங்க தான் சயின்ஸ் எடுத்தீங்களோ அப்படின்னாங்க. நானும் வேற லெவல் போல ஃபுல் சென்டம் போல நினைச்சா, அந்த சப்ஜெக்ட் ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கான், நல்ல வேலை அப்படின்னா. நீ படிக்கும்போது கவனிக்கல, நான் சரி ஷெஃப் எங்கம்மா? நிஜ்வான் எங்க? அவன் நடுவுல ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான், வந்துருவான் 5 minutes. சரி கேளுங்க, எப்படி இருந்தது படம்? எப்படி இவங்க வாங்க எப்படி இருந்தது படம்? குட் பேட் அப்ளி. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு படம். கிட்ட தான் தெரியும் கேட்கோண்டா. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு படம். அதே நான் மூமெண்டே இல்லாம பேசுறேன். ஆக்சுவலி எனக்கு பிடிச்சதுங்க. நான் பாதி படம் இவரை தான் பார்த்துட்டு இருந்தேன். இவர் எப்படி ரசிக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நல்லா என்டர்டைனிங்கா நிறைய இடத்துல வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஃபன் மொமெண்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறைய இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பர். இப்போ நம்ம ஏன் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல? சும்மா நீங்க வீடியோ எடுச்சிருக்கீங்க, என் கருத்தை சொன்னா அவ்வளவுதான். இங்க இவர் இருக்கார்ல, இவர் ஜென்சி கிட்ஸ்ல வராரு. இவருக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பாக்கலாம். நல்லா இல்ல. ஏய் என்னடா ஓபன் அடிக்கிற? அங்க பாருடா கொந்தளிக்கிறான்டா அவன்.
ஒருத்தன் சூப்பர்ன்றான், ஒருத்தன் வந்து ஓகே நல்லா இருக்கு அப்படின்னா, ஒருத்தன் வந்து நல்லா இல்லை அப்படின்றாங்க. ஓப்பனா சொன்னாதான் நல்லா இருக்கும், அவங்களுக்கு புரியும். எதனால நல்லா இல்லை? தம்பிங்க வாங்க, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். சின்ன வயசுல 9th. ஆனா ஹைட்ட பார்த்தா தெரியலையாப்பா, என்னோட height நல்லா வளர்ந்துருக்கீங்களே. சரி, இப்போ நீ வந்து எதனால நல்லா இல்ல, என்ன வேணும் உங்களுக்கு இந்த படத்துல? லாஜிக் வேணும். லாஜிக் வேணும். அவங்க ஃபேண்டசி எல்லாம் எதிர்பார்க்கல, கரெக்ட்டா தான் கேட்டிருக்கா போல. ரியாலிட்டிக்குள்ள போறாரு அவரு. நம்ம நீங்க வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணல, வாங்க நம்ம தெலுங்கு பட ரேஞ்ச்ல இருந்தது இது, அதை நோட் பண்ணீங்களா? அதெல்லாம் இவர் தான் என்ஜாய் பண்ணாரு. நம்ம இவர் ஓட்டினாலும் திரும்பி கூட பார்க்க முடியாது. ஆக்சுவலி அஜித் சார் வந்து இந்த மூவில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவர் நல்லா வைப் பண்ணாரு இந்த மூவில, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அர்ஜுன் தாஸ்க்கு நான் ஃபேனுங்க, எனக்கு மன்னிச்சிருங்க, உங்க எதிர்க்கே நான் எல்லாரையும் பிடிக்குது சொல்றேன். இதெல்லாம் எடிட் பண்ணிடுவேன். கச்சக் கச்சக் கச்சக். போலாமா? எங்க போலாம்? எங்க வேணாலும் போலாம். வீட்டுக்கு போலாமா? படம் பார்த்தாச்சு, மாலே காலி ஆச்சு, அப்புறம் என்ன? சாப்பிட்டுட்டு போலாம். பாப்கார்ன் வாங்கி கொடுத்துட்டு டின்னர் ஓவர்னு ஏமாத்திக்கிட்டு. நான் சொல்லலப்பா, சாப்பிட்டுட்டு போலாம். சாப்பிட்டுட்டு போலாம். முக்கியமா இதுல 90 சாங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆல்டர் பண்ணி அது ரசிச்சேன் நான். அக்கா மக எனக்கு அதெல்லாம் வந்து புலி 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 அப்படிலாம் சாங் வச்சு அது ரீமிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த சாங், அந்த சாங்லாம் ரொம்ப பிடிச்சது. அப்புறம் எனக்கு தெரியல, நிறைய இருக்காங்க.